அதே மாதிரி அதிமுக இரண்டாம் கட்டமாக வெளியிட்ட 4வது முத்தான தேர்தல் அறிக்கை என்ன தெரியுங்களா? அதாவதுங்க, தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காளையை அடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு வீரர்கள் எதேச்சியாக அந்த காளையை அடக்கும் பொழுது மரணம் நிகழ்ந்தால் அந்த குடும்பம் என்னங்க ஆகும்? தவிச்சு போயிடாது. அவங்களுக்காக, அந்த குடும்பத்திற்காக 10 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தால் கொடுக்கறாங்க. அதுவும் போக அந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுல அந்த ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு படுகாயம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் அதிமுக அரசு வந்தா கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத பாருங்க. அரசாணை வழங்கப்பட்ட இடங்கள்ல நீங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உறுதுணையாக 5 லட்சம் ரூபாய் மானியமாக அதிமுக அரசு வந்தால் கொடுக்கறாங்க. சூப்பர்ல. ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க. அந்த நடைமுறை தாங்க இப்ப இருக்குது. அதெல்லாம் இனிமே பண்ண முடியாது. அதிமுக ஆட்சி வந்துட்டா அதை ரத்து பண்ணிடுவாங்க. பழைய நடைமுறையான மேனுவலை கொண்டு வர போறாங்க.